ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் பேர் விச் கிரை. விச் கிரையா? எவன்டா கேமோட பேரை தயாரித்தவன்? டேய், இதை நான் இப்படா படிப்பேன்? சூனியக்காரி அழுகை. சூனியக்காரியின் அழுகை. கேமோட பேரே வித்தியாசமாக இருக்கேடா. ஐயோ இல்லைங்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேமோட பேர் விச் கிரை, சூனியக்காரியின் அழுகை. ஏதோ ஒன்று இந்த சூனியக்காரியின் அழுகையோட கேம் பிளேலாம் நான் பார்த்தேன். ஸோ கொஞ்சம் சேட்டையாகவும் அதே போல் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஸோ நம்மளும் பார்ப்போம், நம்மளும் விளாடுவோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ஒரு கேட்டில் அடைச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு என்னது? குக்கி எடுத்துக்கணும். ஓகே, 4 கண்டுபிடிக்கணுமா? இல்லை இது கண்டுபிடிக்காமலும் இருக்கலாமான்னு எனக்கு தெரில. ஓகே, சாப்பிட வேணாம். ஓகே, அங்கே ஒரு கீ இருக்குது கைஸ், அதை விட்டடிச்சு. ஓகே, முதலே நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துட்டாங்க, பரவாயில்லையே. ஓகே, லாக் திறந்தாச்சு. விஷுவல்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. லைக் எப்படி சொல்கிறது, அந்த கார்ட்டூன் ஸ்டைலில் நல்லா தான் செஞ்சுருக்காங்க. அண்ட் ஐஃபையா? ஓகே, அடிப்போம். வேணான்னு சொல்லுது. மோடி, என்னடா இது? என்னங்க அது? பெட்டியை தொட்டால் அரையுது கைஸ். இது என்னது பிளேஸா? அது இன்னும் மூச்சு விடுது. ஓகே, இங்கே என்னது? ஓகே, டைம் செட் பண்ணணும் போல் இருக்குது. ஒரு இதை காணோம். இப்போ இன்னொன்று கண்டுபிடிக்கணும் போல் இருக்குது. ஓகே, அதையும் கண்டுபிடிப்போம். வாங்க போவோம். யாரா இவன்? அடே, உங்கள் கிளவி வருதுங்க. இவங்க தான் அந்த சூனியக்காரி. ஐயோ, பார்த்துட்டாங்க. அது ஓடுறா. இவ்வளோ சீக்கிரம் பார்ப்பாங்கன்னு நினச்சி பார்க்கல. ஐயோ, வருது. நான் என்ன பண்ணுவேன்? ஓகே, நமக்கு இன்னமும் ஒன்று கிடச்சிருக்கு. அது நான் எடுக்கிறப்போ படிக்க மறந்துட்டேன். ஸோ சூனியக்காரி துரத்துறதுனால இந்த வேகத்தில் படிக்க முடியல. ஸோ வாங்க. ஓகே, வெளியே வந்துட்டோம். அது இங்கே தான் போடணுமா? ஐயோ, பிடிச்சிருச்சு. இவங்க தான் அந்த சூனியக்காரியா? இல்லை கைஸ், நான் பார்த்த கேம் பிளேயில் சூனியக்காரிக்கிட்ட யாருமே அடி வாங்கலை கைஸ். பிகாஸ் அவங்களாம் ப்ரோ பிளேயர்ஸ். நம்ம இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ நமக்குலாம் எதுவும் தெரியாது. ஸோ வாங்களேன், நம்மளாம் அனகொண்டாக்கிட்டேயே முத கடி வாங்கணும். ஸ்டார்டிங்லேயே கடி வாங்கணுன்னா அது நம்ம தான் ஆளாக இருப்போம். ஸோ பார்த்துக்கோங்களேன். ஓகே, வாங்க அப்படியே போவோம். திருப்பி சூனியக்காரிகிட்ட மாட்டக்கூடாது. பேரை பாருங்களேன், சூனியக்காரி. அப்போ அவன் நிஜமாலே ஒரு சூனியக்காரி தான். விச் கிரை. பட் இதில் அவள் அழுகவே இல்லையே. எதுக்கு அழுகுறாங்கன்னு போட்டிருந்துச்சி. ஓகே, இதுதான் சூனியக்காரியோட ரூம்பா? அடே, என்னடா இது? ஓகே, இது நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு இடம் பார்த்தோம்ல, அது அந்த ஸ்மெல் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருந்துச்சி. இங்கேயா? இல்லை, மேலே. இங்கே தான். கரெக்ட் கைஸ், இங்கே தான் விற்கணும். ஓகே, இது மூக்கா? அப்போவே மூச்சு விட்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஓகே, போவோம். இன்னுங்க இவ்வளோ பெரிய ரூம்பு. ஓகே, இது என்னது? ஓகே, இங்கே ஒன்று பாதை இருக்குது. மேலே ஒரு பாதை போகுது. இது எங்கெல்லாம் கூட்டிகிட்டு வருது? ஆக்சுவலி இந்த வீடே பெருசாக. பாம்பு. இது இந்த பாம்புக்கிட்ட ஒன்று இருக்குது, அது கொடுக்க மாட்டேங்குது. ஆக்சுவலி அது என்ன சொல்கிறது, ஒரு நமக்கு நம்ம வாய்க்கு நுழையிற மாதிரி ஒரு கிறிஸ்டல்னு வச்சுப்போமே. 3 கிறிஸ்டல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? முதல் கிறிஸ்டல் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சி ஒரு வழியாக செட் பண்ணியாச்சு. செட் பண்ணுறப்ப தான் நம்ம அந்த சூனியக்காரிக்கிட்ட அடி வாங்கிட்டோம். ஆக்சுவலி அது பிடிச்சிருச்சு. இப்போது வந்துட்டு 2வது பாம்புக்கிட்ட இருக்குது. 3வது ஒன்று தேடணும். அது எங்கே இருக்குதுன்னு தெரில. ஒரு பேப்பரை பார்த்தோம். அந்த பேப்பரில் வந்துட்டு ஒரு பால் மாதிரி ஒன்று இருக்குது. அது வேறு கண்டுபிடிக்கணும் போல் இருக்குது. ஆக்சுவலி அது எப்படி சொல்கிறது, அது ஒரு அந்த பால் இருந்துச்சுன்னா நம்ம அது ஒரு மந்திரம் மாதிரி போட்டு அது ஒரு மந்திரம் மாதிரி செஞ்சு அப்படியே ஒரு நிறைய இடத்துக்கு விசிட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. பட் எனக்கு இன்னும் இந்த கேம் பற்றி சரியாக தெரியல. பட் தெரிஞ்ச வரைக்கும் ஒரு முக்கால்வாசி தெரியும். ஸோ அதை வச்சு தான் நான் விளையாடுறேன் இப்போது. ஓகேவா? ஓகே, இதை வந்துட்டு இந்த இதுக்குள்ளே போய் விழுந்துருச்சு. ஓகே, முள்ளு கரண்டி இருக்குது, ஃபோக் இருக்குது. ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு கைஸ் மேலே வந்துட்டு ஒரு டைம் பார்த்தோம்ல, கிளாக்கு. ஸோ அதில் வந்துட்டு பெரிய முள்ளாக வைக்கணும். போச்சு, பார்த்துருச்சு.
இந்த சூனியக்காரி வேறு ஒரு பக்கத்து. ஏங்க இல்லை, எனக்கு ஒரு கேள்வி, ஒரு டவுட்டு. இவன் வேறு குறுகுறுன்னு பார்க்குறான். அவன் மூக்கிலே ஒன்று குத்தணும். ஓகே இல்லை, ஓகே இங்கே வச்சாச்சு. ஓகே, எனக்கு என்ன ஒரு டவுட்டுனா, அதெல்லாம் எப்படி சூனியக்காரின்னு சொல்கிறாங்க? இல்லை, அதை பார்க்குறதுக்கு சூனியக்காரி மாதிரியா இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள். அதோட ஃபேஸை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் சூனியக்காரின்னு எப்படி ஒத்துக்கிறது இதெல்லாம் எனக்கு புரியவே தெரியல. கொஞ்சம் அதோட கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். ஏன்னா எனக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பிகாஸ் அது வந்துட்டு சூனியக்காரின்னு சொன்னால் நம்ப முடியுமா அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அது சூனியக்காரியாக இருக்கிறதுக்கு HSL 100% முகராசி கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாப்பா எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ இப்போ வாங்க போயிட்டு மாற்றிடுவோம். அடுத்து என்னென்ன செய்யணும்னு. ஓகே, இங்கே சவுண்டு கேட்குது பார்த்த மாதிரி. பின்னாலேருந்து வருதா? ஓகே கைஸ், அடுத்து தேடுவோம் என்னென்ன இருக்குன்னு. ஃபஸ்ட்டு அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணோம், ஏன்னா பின்னாலேருந்து துரத்திக்கிட்டே வருதா. அது ஒரு பக்கெட்டு க்ரோபர் கிடச்சிருக்கு. ஓகே, இதை எடுத்துகிட்டு போவோம். பார்த்தீங்களா இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் வருது. என்னால் சத்தியமாக சொல்கிறேன், சூனியக்காரின்னு சொல்லவே முடியலை கைஸ். ஓகே, நான் கட் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப நேரம் துரத்திக்கிட்டே இருந்துச்சுன்னு கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அடுத்து தேடும். ஓகே, இங்கே ஒரு ட்ராவிங் இருக்குது. ஓகே, இந்த கிளாக்கில் உள்ள டைம். ஓகே, இந்த இமேஜில் ஒரு டைம் இருக்குல்ல, இந்த டைமை தான் அங்கே செட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு இமேஜ். ஓகே, இங்கே தான், இங்கே இறங்கணும். இது எந்த இடம்னு உங்களுக்கு காட்டுறேன், ஏன்னா கட் பண்ணதுனால உங்களுக்கு தெரில. ஸோ அதான் காட்டுறேன். ஓகே, எங்கடா இமேஜை காணும். இங்கே ஒரு பட்டன் இருக்குங்க, மறந்துட்டேன், பட்டன் காணும். ஓகே, எனக்கு திருப்பி போயிட்டு வரும். இந்த பக்கம். ஓகே, சாரி இந்த பக்கம் வெளியாகணும். ஓகே, இல்லை அந்த பக்கம் வெளியாக முடியும், பட் வெளியாக முடியல, ஏன்னு தெரில. ஓகே, இங்கே போயிட்டு ஸோ அதில் இமேஜில் பார்த்த மாதிரி டைம் செட் பண்ணோன்னா நமக்கு ஓகே இது பயம் இல்லை அவ்வளோவா. ஓகே, ஒரு இவளோட ரெக்கு கிடைக்கும். அந்த ரெக்கை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஒரு பைத்தியம் இருக்கும் பாருங்கள், அப்படி தான் பார்த்தேன். ஸோ அது மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இருங்க, கதவு திறந்துட்டு. ஓகே, இங்கே இல்லை சூனியக்காரி. செக் பண்ணி பாருங்க. ஓகே, சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளேயே வந்துடுச்சு. ஸோ இப்போ இதை வேறு டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் பாருங்களேன். துரத்துனா நிப்பாட்டாது. இப்போ சுற்றிட்டு வரணும், தலையை சுற்றி மூக்க தொடணும், இதை டைம் லேட்டாக ஆக்கணும். அதானே சூனியக்காரிக்கு வேறு வேலையில். ஓகே, படுன்னு பண்ணிடுவாங்க. ஓகே, இவன் காலை வந்துட்டு கூசணும், கூசிக்கிட்டே இருக்கணும். அவனால் வந்துட்டு போச்சு. ஜோடே கொஞ்ச நேரம் இருடி. இது கிளவி நான் என்னன்னு சொல்லுவேன். இது சூனியக்காரி கிளவி இருக்கே. இப்போ திருப்பி சுற்றிட்டு வரணும். ஓகே, சுற்றிட்டு வந்து இப்போ தம்பி உங்களுக்கு வரேன், இதை இருங்க. இப்போ நான் உங்கள் காலை வந்துட்டு நல்லா அபிஷேகம் பண்ணணும். இந்தமாரி வந்துட்டு அழகாக அபிஷேகம் பண்ணணும். உங்கள் கால் வந்துட்டு நல்லா கூச நீங்கள் அப்போ தான் வந்துட்டு அந்த கையை வந்துட்டு வாயிலேருந்து கீழே போடுவீங்க. ஓகே, இப்போ அவர் கால் வந்துட்டு நல்லா வந்து கூச அவர் கை கீழே போட்டார். பார்த்தீங்களா? கையை போட்டோன்னே இப்போ கத்த ஆரம்பிச்சிட்டாரு. என் கையை ஏன்டா எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு. ஆக்சுவலி இவன் கையா இல்லை வேற ஆள் கையான்னு தெரில. இப்போ இந்த கையை கொண்டு போயிட்டு மேலே நம்மளை அரைஞ்சாரு பேர் அந்த பொட்டி எடுத்ததுக்கு. ஸோ அந்த கைக்கும் இந்த கைக்கும் தான் செட் ஆகும். ஓகே, இப்போ போயிட்டு அந்த கை கூடையும் இந்த கை கூடையும் வந்துட்டு இது பண்ண. எனக்கு ஒரு சந்தேகம், இதுக்குள்ளே வந்துட்டு சூனியக்காரி வர முடியுமா? ஏன்னா நம்மளே குனிஞ்சு தான் போகிறோம். சூனியக்காரி ஆல்ரெடி குனிஞ்ச மாதிரி தான் இருக்கா. ஓகே கைஸ், ஹை-ஃபை பண்ணியாச்சு. ஓகே, அவன் கைக்குனா மட்டும் இது எடுக்குது, நம்ம கைக்குனா மட்டும் ஏன் அவன் கை மட்டும் என்ன ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம் என்னமோ நல்ல கை கெட்ட கைன்னு. என்னடா இது புரியல. பட் அது கையெடுத்த கேம் ப்ளே கணக்கு அப்படி தான் வருது. ஓகே, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவன் கையை எடுத்து போயிட்டு அங்கே ஹை-ஃபை கொடுத்து. ஓகே, இப்போ இந்த சவுண்டு போட்டு அதை வர வைக்கணும். அது அநேகமாக வரும், நம்ம இப்படி முடிக்கணும். பார்க்கலாம் எப்படி வருதா. கிளவி வந்து தான் ஆகணும். ஓகே, வருதா வருதுங்க, வருது. ஏங்க
இருங்க, என்னங்க அழுவுது? ஓ! அப்ப இதனால தான் சூனியக்காரியின் அழுகைன்னு கேம் பேர் வந்துச்சா? புரியுது புரியுது. ஓகே. ஸோ இப்போ வாங்க, இப்போ நமக்கு இந்த குச்சியை வச்சு தான் நம்ம இன்னும் நிறைய வேலைகள் செய்யணும். ஓகேவா? இங்கே ஒரு பால் இருக்குது பாருங்கள். இந்த பால் வந்துட்டு நல்லா குலுக்கி போட்டோம்னா, ஓகே நல்லா கொடுக்கணும். ஓகே, இப்போ மொத நம்ம போட்டோம் பாருங்க ஒரு பால். ஸோ அங்கே வந்துடும் நம்ம. ஓகேவா? ஓகே, ஒரு குக்கி எடுத்துக்கலாம். ஓகே, என்னங்க இங்கே நிறைய எலும்பு, இது எலும்புగా இல்லை என்னது? இந்த மாதிரி தான் வரைஞ்சிருக்கு. ஓகே ஓகே, இந்த மாதிரி சிம்பிள் போட்டோம்னா அந்த ஜம கயிறாயிரும். ஓகே, அப்போ பாம்பு. ஓகே, கரெக்டு தான். அந்த பாம்பு வந்துட்டு நம்ம அந்த மாதிரி சிம்பிள் போட்டு செஞ்சோம்னா அது வந்துட்டு கயிறாக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, கட் பண்ணிட்டேங்க, ஏன்னா ரொம்ப நேரம் பண்ணால் கடுப்பாயிரும். ஸோ அதான். ஓகேங்க, கயிறாச்சுங்க. ஓகே, இப்போ இந்த 2 எடுத்துக்க வேண்டிதான். நான் இத்தனை நாள் அது பேர் தெரியுமே. ஓகே, ரணி. ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு அது தெரியாமல் நான் இவ்வளோ நேரம் வந்துட்டு கிறிஸ்டல்னு சொல்லி போச்சுடா ஒரு செகண்டு. ஓகே, நான் இவ்வளோ நேரம் வந்துட்டு அது பேர் வந்துட்டு கிறிஸ்டல்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், பேர் தெரியாமல். ஓகே, இங்கே ஒன்று வச்சுட்டோம். இன்னும் எங்கடா இருக்குது? இவன் வேறு குறுன்னு பார்க்குறான். இல்லை, உன் கையை தானடா எடுத்துகிட்டு போகணும், சொத்தையாடா கேட்டேன். ஓகே கைஸ், இது வந்துட்டு செகண்ட் சிம்பிள் போல் ஒரு ஆளை வந்துட்டு அந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்க முடியும், அந்த மாதிரி தான் போட்டிருக்கு. எஸ், ஓகே, எலக்ட்ரிக் மாதிரி போடுவோம். ஓகே, இவனுக்கு ட்ரை பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இவனுக்கு முடியலைங்க. ஏன் அது மாதிரி? இருங்க, கிட்ட போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். 1 2. ஓகே, முடியுது. ஓகே, அப்போ இதே மாதிரி சூனிகாரியை வச்சு செஞ்சிருவோம். ஐயா தம்பி, ரொம்ப சுகமாக இருக்கோ? ஓகே, இந்த ட்ரிக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து சூனியக்காரிக்கு தான் அடுத்த செட்டி. ஓகே, இப்போ வந்துட்டு அது ரூமுக்கு போயிட்டு, என்னங்க இங்கே தானே இருந்துச்சு, போச்சுடா. இவன் திருப்பியும் பார்க்குறான், திருப்பியும் செஞ்சிட வேண்டியதான். சாவு. இவர் பெரிய பார்க்கில் பெரிய மன்மதன் நினப்பு பார்த்து நம்மளை மயக்கிறாரு. ஓகே கைஸ், இப்போ அடுத்து வந்துட்டு சூனியக்காரிக்கு தான். இப்போ அது எங்கே? ஓகே, இந்த குச்சி எடுத்தோடனே ஆளை காணாமல் போயிடுச்சு. ஓகே, அவ்வளோ நேரம் வெப்பன்ஸ் இல்லாதனால திருப்பி இது பண்ணி இப்போ பாரு. ஓகே, பார்ப்போம் இந்த பக்கம் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு. எனக்கு சந்தேகமாக இருக்குது, இந்த பக்கம் எங்கேயாவது வந்துருச்சுன்னா. ஓகே, இங்கே தாங்க இருக்குது, ட்ரை பண்ணுவோம். அது எப்படி இந்த சூனியக்காரிக்கு மட்டும் கரெக்டாக இது பண்ணுறப்ப மட்டும் இந்த மாதிரி ஆயிடுது? ஐயோ, இப்போ என்னடா பண்ணுறது? ஓகே கைஸ், நான் ஆக்ட் பார்த்துட்டு ரீலோட் பண்ணிட்டு வரேன். A few minutes later. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். பல போராட்டங்களுக்கு பிறகு ஒரு வழியாக ஓகே கைஸ். ஓகே, அது 8 அடிச்சு. ஓகே, இதை எடுத்துட வேண்டியதான். பாட்டிக்கு நல்லா ரொம்ப சுகமாக இருக்குது போல இருக்கு. ஓகே கைஸ், ஃபைனலி 3ஆவதும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை அங்கே வச்சுட்டு அது இன்னும் ஆடிக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, இப்போ அங்கே போயிட்டு நம்ம வச்சுட்டு ஏன் வெயிட். ஓகே, என்னமோ மாற்றி பண்ணிட்டோம். ஓகே, இதை தூக்கி மேலே வச்சுட்டு இதை இங்கே வைக்க வேண்டியதான் இல்லையா? அப்போ என்னது? ஓகே, அது 3ஆவதாக வைக்கணும். ஓகே ஓகே கைஸ், இப்போது அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ஸோ ஃபைனலி டோர் எஸ்கேப் பண்ணிச்சாச்சு. ஓகே, அவன் தப்பிச்சிட்டான், அதோட முடிஞ்சிச்சு. ஓகே கைஸ், நம்ம ஒரு வழியாக தப்பிச்சிச்சு. சாப்டர் 1 முடிச்சிச்சு. சீரிஸ் சாப்டர் 1, சாப்டர் 2 வேறு இருக்குது, அது கண்டிப்பாக நம்ம போடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு ஷேர் பண்ண மறந்துடாங்க. மறக்காமல் வைஷி டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. பெல் பட்டனை ஆலில் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சாப்டர் 2 கண்டிப்பாக வரும். அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுவது வைஷ். லவ் யூ ஆல், டாட்டா, பாய் பாய்.